கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ் ஆஃப். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தை வாழ்த்துக்கள். இப்பொழுது வத்தலகுண்டு கிறிஸ்தவ சபை ஊழியக்காரர் அர்ஜுனையா தேவனுடைய செய்தியை பிரசங்கிப்பார். நாம் அதை கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதனால் கர்த்தருடைய செய்தி வெளியிலே கர்த்தருடைய சத்தம், த வாய்ஸ் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது என்று சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 29வது சங்கீதம் 4வது வசனம், கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. The voice of the Lord is powerful. The voice of the Lord is full of majesty. அன்பானவர்களே, கர்த்தருடைய சத்தம் வானத்திலே தொனிக்கிறது, இடி இடிக்கிறது, வானம் குமுறுகிறது, மனிதர்கள் எல்லாரும் பயந்து போகிறார்கள். மிருக ஜீவன் வரைக்குமாக அங்கே அப்படியே மலைகளுக்குள்ளாக ஓடி ஒளிகிறதை நாம் காண முடிகிறது. அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 30வது வசனம், கர்த்தர் மகத்துவமானவர், தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலியினாலும் இடி பெருவெள்ளம் கல்மழையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிக்கிறார். இந்த விதமாக இந்த பூமியிலே நடக்கும்போது மனிதர்கள் எல்லாரும் பயந்து நடுங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இடியின் சத்தத்தை நம்மாலே கேட்க முடியவில்லை. அந்த இடியின் சத்தம் நம்முடைய காதுகளை அப்படியே சத்தமாக இடிக்கும்போது அதிர பண்ணுகிறது. நாம் கண்களை மூடிக்கொள்ளுகிறோம், காதுகளை அடைத்துக் கொள்ளுகிறோம், நம்மை ஒழித்துக் கொள்ளுகிறோம். அதை நம்மாலே சகிக்க முடியவில்லை. கர்த்தருடைய சத்தம் பயங்கரமானதாக இருக்கிறது. இடி பெருவெள்ள கண்மலையிலும் அதிகமான சத்தமாக இருக்கும். தமது புயத்தின் வல்லமையை காண்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். இவைகெல்லாம் நடக்கும்போது தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர். அவருடைய கரத்தின் கிரியைகளையே நாம் பார்க்கும்போது இவ்வளவு பயங்கரமாக இருக்கும்போது அதையெல்லாம் சிருஷ்டித்தவர் எவ்வளவு பயங்கரமானவராக இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. உபாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம், அந்த அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோட பேசினார், வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள், அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதையன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. You hear the voice of the words, but saw no similitude, only you heard a voice. வெறும் சத்தத்தை தான் கேட்டீர்கள், ஒரு ரூபத்தையும் நீங்கள் பார்க்கவில்லை. அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் பேசினார். இஸ்ரவேலர்கள் கவனித்தார்கள், அந்த சத்தத்தை கவனித்தார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட பேசினார். அக்கினியின்
நடுவில் இருந்து அவர்களோடு கூட பேசினார். அப்பொழுது வெறும் வார்த்தைகளின் சத்தம்தான் அவர்களுக்கு கேட்கப்பட்டது. எந்த ஒரு உருவத்தையுமே அவர்கள் பார்க்கவில்லை. அன்பானவர்களே, எனவே நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் எந்த ஒரு உருவத்தையுமே உருவாக்குவதில்லை. இந்த பூமியிலும் சரி, வானத்திலும் சரி, பூமியின் கீழ் இருக்கிற தண்ணீரிலும் சரி, நாம் உருவாக்குவது இல்லை. ஏனென்றால் தேவனுடைய சத்தத்தை தான் கேட்டார்கள். நம்முடைய முற்பிதாக்கள் அவருடைய சத்தத்தை கேட்டார்கள், அவருடைய ரூபத்தை பார்க்கவில்லை என்று வேதாகமம் மிக தெளிவாக நமக்கு போதித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எபிரேய ஆசிரியர் சொல்கிறார், இன்று நாம் அவருடைய சத்தத்தை கேட்போம் என்றால் நாம் எவ்விதமாக அவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். எபிரேயர் 4வது அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபமூட்டின போது சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களிலே கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். 40 வருஷ காலங்கள் இஸ்ரவேலர்கள் பிதாவாகிய தேவனை சோதித்தார்கள், அவருடைய கிரியைகளை கண்டார்கள், வனாந்தரத்திலே கோபமூட்டினார்கள். அதே போல நீங்களும் கோபம் ஊட்டாதிருங்கள் என்று எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். நாம் அவருடைய சத்தத்தை கேட்கிறோம். அவருடைய சத்தம் தொனித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பல வகையிலே தொனித்துக் கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சி மூலமாக, வானொலி மூலமாக, யூடியூப் மூலமாக, பல சேனல் வெளியாகி கொண்டிருக்கிறது. வானத்திலே அவருடைய சத்தம் நிறைந்து காணப்படுகிறது. எவ்வளவோ இடங்களிலே அது துணித்துக் கொண்டிருக்கிறது. இன்று நாம் அவருடைய சத்தத்தை கேட்கிறோம். அவர்களைப் போல நாமும் கோபமூட்டுதலிலே இறங்கிவிடக்கூடாது. அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. ஒருபோதும் அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஏதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய சத்தம் கேட்பீர்கள் என்றால் அவருக்கு கதவை திறவுங்கள். அப்பொழுது உங்களோடு கூட வந்து உங்களோடு கூட போஜனம் பண்ணுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார் என்றால் நமக்கு எத்தனை பெருத்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். இரண்டாவது நாம் பார்க்கும்போது, தேவ சத்தத்தை கேட்டு தங்களை ஒழித்து கொண்டார்கள் நம்முடைய முற்பிதாக்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9-10 வசனங்கள். அப்போது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒழித்து கொண்டேன் என்றார். பாவம் செய்தபடினாலே பாவம் அவர்களை ஆட்கொண்டது. தாங்கள் நிர்வாணிகள் என்று உணர ஆரம்பித்தார்கள். தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட பேசி வந்தார். வழக்கம் போல் பேசும்படியாக வருகின்றார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். அவனோ, நான் தேவரீருடைய சத்தத்தை கேட்டு நிர்வாணியாக இருப்பதனால் ஒழித்து கொண்டேன் என்று சொல்கிறார். பாவம் அவனை ஒளிய செய்தது. பாவம் பரிசுத்தத்திற்கு முன்பாக நிற்க முடியவில்லை. இன்றைக்கு பாவம் செய்கிறவர்கள் ஒளிந்து கொள்கிறார்கள். குற்றவாளிகள் தலைமறைவாகி விடுகிறார்கள். ஏன்? பாவம் செய்தபடினாலே. அதே போல இங்கே ஆதாமும் ஏவாளும் தங்களை ஒழித்து கொண்டார்கள். அவருடைய சத்தம் கேட்கிறது. அவருடைய ரூபத்தை பார்க்கவில்லை. ஏதேன் தோட்டத்திலே சத்தத்தை மட்டும் கேட்கிறார்கள். நாங்கள் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒழித்து கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, பிசாசு அவர்களை வழிவிலக செய்தார். பாவத்தை அவருடைய இருதயத்தில் விதைத்தார். விளக்கப்பட்ட கனியை பறித்து புசித்து பாவத்திற்குள்ளாக தள்ளுண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்திலே சொல்லும்போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து
அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரியாரியாகிய கர்த்தர் என்று இஸ்ரவேலுக்கு தம்முடைய தாசனை கொண்டு அங்கே போதனை கொடுத்திருந்தார். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாதைகள் ஒன்றும் உன்னுடைய வீட்டுக்கு வராது. நீ என்ன செய்ய வேண்டும்? தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கவனமாய் கேட்டு அதற்கு செவி கொடுக்க வேண்டும். அவருடைய பார்வைக்கு செம்மையானது எது, அவருடைய சித்தம் எது என்பதை அறிந்து புரிந்து நீ செய்வாயானால், அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளைகளை கவனமாக கை கொள்வாயா என்றார். எகிப்தியருக்கு வரப்படின வாதையில் ஒன்றுமே உனக்கு வராது என்று அங்கே சொல்கிறார். அந்த விதமாக அற்புத விதமாக அவர்களை வழிநடத்தினார். அந்த போதனைகளை உன்னுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு உட்கார்ந்திருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் அவைகளை குறித்து பேசு என்று சொல்லியிருந்தார். அவர்களுக்கு அந்த விதமான போதனையை கொடுத்தார்கள் இஸ்ரவேலர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு. இன்றைக்கு நீங்களும் நானும் பிள்ளைகளை அந்த விதமாக பயிற்றுவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்று வேதம் வாசித்தாயா? இன்று ஜெபம் பண்ணினாயா? இந்த வாரம் சண்டே கிளாஸுக்கு நீ போனாயா? வேத வசனம் என்ன கற்றுக்கொண்டாய்? ஒரு மனப்பாட வசனத்தை எங்கே சொல்லு என்று பிள்ளைகளிடத்திலே நீங்கள் கேட்க வேண்டும். அநேக காரியங்களை குறித்து நாம் கேட்கின்றோம். ஆனால் கேட்க வேண்டிய இவைகளை நாம் கேட்கின்றோமா? கர்த்தருடைய சத்தத்துக்கு நேராக அவர்களை வழி நடத்துங்கள். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 14வது வசனம், அங்கே தாவீதினுடைய பாட்டு. கர்த்தர் வானத்திலிருந்து குமுறி உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். வானத்திலிருந்து குமுறுகிறார். இடி மின்னலோடு கூட ஒரு சத்தம் உண்டாகிறது. அவர் தம்முடைய சத்தத்தை துணிக்க பண்ணுகிறாராம். அதை ஒரு மனிதனாலே செய்ய முடியுமா? முடியாதே. இயற்கைகள் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலாக இரு என்று சொன்னார். அது அப்படியே ஆனது. 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 21லிருந்து 24 வசனங்கள் பார்க்கும்போது, கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன் என்று தாவீது சொல்லுகிறார். தன்னுடைய பாட்டிலே இவைகளை சொல்லியிருக்கிறார். என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். நம்முடைய நீதி எந்த விதமாக இருக்கிறது? முழுவதும் பாவத்திலே கிடக்கிற நாம் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக மாற்றப்பட்டோம். அவர் பரிசுத்தர். அதே போல நம்மையும் பரிசுத்தராக மாற்றும்படியாக அவர் பிரயாசம் எடுக்கின்றார். கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். அந்த வழிகளை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த வசனங்களை நாம் இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். நான் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை என்று சொல்லுகிறார். துரோகியான யூதாஸ் காரியத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே நாம் படிக்கிறோம். 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு கூட உண்டு உறங்கி அவருடைய உன்னதமான சுவிசேஷத்திலே உடன் ஊழியனாக அப்போஸ்தலனாக இருந்து செயல்பட்டவன் யூதாஸ் காரியத். அவனோ இயேசுவை முத்தத்தினாலே காட்டி கொடுத்து துரோகி ஆனான் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே தாவீது சொல்கிறார், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. ஒருபோது நாம் தேவனுக்கு துரோகம் செய்துவிடக் கூடாது
ஏனென்றால் அவர் நம்முடைய சிருஷ்டிகர், நம்மை உண்டு பண்ணினவர். நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாமே அவராலே நாம் பெற்றுக்கொண்ட சம்பத்துக்கள். அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டாமா? அவருடைய நியாயங்களை எல்லாம் நான் எனக்கு முன்பாக நிறுத்தினேன் என்று சொல்கிறார். அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகவில்லை தாவீது. பிரமாணங்களை கை கொண்டார். அவர் முன்பாக மன உண்மையாக இருந்திருக்கிறார். என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு மனிதனை விழச் செய்வது அவனுடைய துர்க்குணம், பொல்லாத இழிவான ஆசைகள். அவைகளை வெறுத்து தள்ளி ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன் என்று சொல்கிறார். நாம தான் விலகணும். ஆண்டவரே என்னை விட்டு அதை விலக்கும் என்று நாம் ஜெபம் பண்ணுவதை காட்டிலும் நாம் அவைகளை முதலாவது விட்டுவிட வேண்டும். பாவத்தை சீ என்று வெறுத்து தள்ள வேண்டும். அன்பான சகோதரே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, அதை நீங்கள் செய்வீர்களா? தாவீது அந்த விதமாக செய்கிறார். எனவே தாவீதை கர்த்தர் என் தாசன் என்று சொல்லுகிறார். அவனை நேசித்தார். ராஜ்யபாரத்தை அவனுக்கு கொடுத்தார். அவனுடைய சந்ததியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எரேமியாவை கொண்டு கர்த்தர் பேசினார். எரேமியா 11வது அதிகாரம் 6-7 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் இந்த வார்த்தைகள் எல்லாம் கூறி, இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அவைகளின்படியே செய்யுங்கள். நான் உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் அவர்களுக்கு திடசாட்சியாய் என் சத்தத்தை கேளுங்கள் என்று ஏற்கனவே சாட்சி விளங்கத்தக்க விதமாய் எச்சரித்து வந்தேன். எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசும்போது எல்லா இடங்களிலுமே இந்த வார்த்தைகள் எல்லாம் கூறுங்கள், இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேட்டு அதன்படியாக செய்யுங்கள், என் சத்தத்தை கேளுங்கள் என்று சாட்சி கொடுத்து கொண்டு வந்தார், எச்சரித்து கொண்டு வந்தார். எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின நாள் முதலாக அவர் சத்தத்தின் மூலமாகவே பேசிக்கொண்டு வந்தார். அவருடைய சத்தத்தை தான் கேட்டார்கள், ஒரு ரூபத்தையும் பார்க்கவில்லை. அந்த மலையை அண்டை நெருங்கி வராதிருங்கள், அக்கினி இறங்கி இருக்கிறது. நெருங்கி வந்தவன் இறந்து போய்விடுவான், மிருகமானாலும் அது இறந்து போய்விடும். எனவே தள்ளி நில்லுங்கள். சீனாய் மலையிலே அவருடைய பிரசன்னம் அங்கே இறங்கி இருந்தது. அவருடைய சத்தத்தை தான் அவர்கள் கேட்டார்கள். அக்கினியின் நடுவிலிருந்து பேசினார். அன்பான சகோதரனே, அவருடைய வார்த்தை அக்கினி ஜுவாலையை போன்றதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த வார்த்தையின் சத்தத்திற்கு நீங்கள் கேட்டு அவைகளின்படி செய்யுங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. அதை அப்படியே அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படியாக நடந்தார்கள். அற்புத விதமான கானானுக்குள்ளாக அவர்கள் பிரவேசித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 35-36 வசனங்கள். அப்போது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டாகியில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாளில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள். மேகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் சத்தத்தின் மூலமாக பேசினார். இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற ஒரு சத்தம் உண்டானது. ஒருவேளை வானம் குமுறுகிறதோ என்று அவர்கள் நினைத்திருக்க கூடும். ஆனால் அந்த சத்தம் உண்டாகியில் இயேசு ஒருவர் தான் காணப்பட்டார். இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். இவ்வளவு நாட்களாக மோசேயின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து வந்த அவர்களுக்கு ஒரு புதிய போதனை சொல்லப்பட்டது வானத்திலிருந்து. இவர் என் நேசகுமாரன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இவருக்கு செவி கொடுங்கள். அந்த சத்தத்தை சீஷர்கள் கேட்டார்கள், மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் அதை ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். யோவான் சொல்லுகிறார், யோவான் 5வது அதிகாரம் 24-25 வசனங்கள். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு,
அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருடைய வசனத்தை ஒரு மனுஷன் கேட்டு அவரை அனுப்பின பிதாவாகிய தேவனை அவன் விசுவாசிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட மாட்டான், மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதோ வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தோர் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காலத்திலே நாம் இருக்கிறோம். மரித்தோர் என்றால் ஆவியிலே மரித்தவர்கள். இன்றைக்கு ஆவியிலே மரித்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள். எல்லோருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம் என வேதம் சொல்லுகிறது. இந்த மரித்தோர் அனைவருமே தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காலத்தில் இப்பொழுது நாம் இருக்கிறோம். அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று வேற இயேசு சொல்லுகிறார். அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். இன்றைக்கு நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அந்த வசனத்தினாலே பிழைப்பீர்கள், இல்லை என்றால் சாவீர்கள். அவருடைய வசனம் நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, மரணத்திலிருந்து நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய வசனம் வல்லமை உள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. எனவே அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். மேலும் ஆண்டவர் இயேசு சொல்லும்போது அதே யோவான் 5வது அதிகாரம் 28, 29 வசனங்கள், இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று சொல்லியிருக்கிறார். Marvel not at this, for the hour is coming, in the which all that are in the grave shall hear his voice. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். மரித்தோர் அனைவரும் தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காலம் வரும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வரப்போகிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். பிரேத குழிகளில் இருக்கிறதான அனைவரும், இதுவரைக்கும் எத்தனை பேர் உள்ளே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேரும் அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காலம் வரப்போகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், சீக்கிரமாக வரப்போகிறார். அப்போது அவர்கள் எல்லாருமே எழுந்திருந்து ஜீவனை அடையவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையவும் எழுந்திருப்பார்கள். நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடைய போவார்கள், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படியாக போவார்கள். ஆக 2 கூட்டமானது பிரிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. வலது இடது, செம்மறியாடு வெள்ளாடு. நீங்கள் தேவ சத்தம் கேட்கும் ஆடுகளாக இருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பின்னே செல்லக்கூடிய ஆடுகளாக இருங்கள். அப்போது பிதாவாகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனம், பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. Blessed are the dead which die in the Lord from henceforth. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. நாம் கர்த்தருக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து மரணத்தை சந்திக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு தான் இந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, கிறிஸ்துவுக்கு வெளியே இருப்பவர்களுக்கு அல்ல. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நம்முடைய பாவ மன்னிப்புக்காக நாம் அவருடைய வல்லமையுள்ள நாமத்தை அறிக்கையிட்டு பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய சபையிலே சேர்க்கப்பட்டவர்களாக இருப்போம் என்றால் நாம் கர்த்தருடையவர்களாக இருப்போம். அப்பொழுது நமக்கு மரணம் வரும் என்றால்
கர்த்தருக்குள்ளாக நாம் மரிக்கிறோம் என்ற அர்த்தம். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். அவர்கள்தான் பாக்கியவான்கள். அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள். ரெஸ்ட் பிளேஸ் போகிறாங்க. அவருடைய கிரியை அவர்களோடு கூட போகும். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி ஜீவனம் பண்ணினார்கள், அந்த கிரியைகள் அவர்களோடு கூட போகும். ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. அன்பானவர்களே, இந்த ஒரு பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்றால் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் ஜீவனம் செய்ய வேண்டும், கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும். முதல் நூற்றாண்டிலே அந்தியோக்கியாவிலே 1 வருஷமாக கூடி வந்தவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்பட்டது. அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள், சபையிலே ஐக்கியமாக இருந்தவர்கள். அப்படி இருக்கிறவர்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மரணத்தை சந்திப்பார்கள் என்றால் அவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தருக்குள்ளாக மரிக்கிறார்கள். அவர்கள் இயேசுவின் 2வது வருகையிலே உயிரோடு கூட எழுந்து அவரோடு கூட நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவார்கள் என்று பார்க்கிறோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய சத்தத்தை குறித்து தியானம் செய்தோம். த வாய்ஸ் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய சத்தம் வானத்திலிருந்து தொனிக்கிறது. சீஷர்களுக்கு மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. இதோ என் நேசகுமாரன், இவருக்கு செவி விடுங்கள். வேறு யாருக்கும் இந்த விதமாக பிதாவாகிய தேவன் சொல்லவில்லை. மரியாளுக்கு செவி கொடுங்கள் என்றோ அல்லது மற்ற அப்போஸ்தலர்களுக்கு செவி கொடுங்கள் என்றோ சொல்லவில்லை. பரிசுத்த வேதாகம் மிக தெளிவாக போதிக்கின்றது. நீங்கள் நானும் இயேசுவின் சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். மனாந்தரத்தில் ஒருவேளை கோபமூட்டினார்களே, அவர்களைப் போல கோபமூட்டாமல் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக மாறுங்கள். தேவ சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்த தாவீதை போல துன்மார்க்கத்திற்கு விலகி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்றும் அவருடைய சத்தமானது நமக்கு தொனித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சத்தத்திற்கு செவி கொடுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக, உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வழங்கத்தக்கதாக நீர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தத்தை வசனத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான நேயர்களுக்கு கிருபை செய்தள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்மை அறிகிற அறிவிலையும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலையும் அவர்கள் வளர்ந்து பெருகி தொடர்ந்து சாட்சியுள்ளவர்களாக வாழ பிதாவாகிய தேவன் பரத்திலிருந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. The voice of the Lord is powerful. The voice of the Lord is full of majesty. Amen. सर्व सृष्टि को यजमान नीरे, सर्व सृष्टि का पवर नीरे, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் போற்றி தொழுவோம். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, South India. Our mobile number 9443558041. Another number 6379350509. Email address urgentandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.